வயிற்றில் ஏற்படுகின்ற நிறைய வகையான உபாதைகளை நம்ம பார்க்கிறோமா? நெஞ்சு எரிச்சலிலிருந்து, வயிறு உப்புசத்திலிருந்து, வயிற்றில் அடிக்கடி ஏற்படுகின்ற வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து, அதை விட முக்கியமாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் IBS, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய IBD, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சொல்லக்கூடிய பெருங்குடல் அழற்சி நோய், சில வகையான மூல நோய்கள், பித்தம் சார்ந்த மூல நோயாக இருந்தால் ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை மலம் கழிந்து கொண்டே இருக்கிறது பார்க்க முடியும். இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு சாப்பிட்ட உடனேயே மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அது வயிறு சார்ந்த உபாதையா, ஈரல் நோய்களுடைய பாதிப்பு ஏதாவது இருக்கிறதா, அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மன அழுத்தம் சார்ந்த நோய்களால் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப ஈரல் சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்னா, வயிற்றில் எதை சாப்பிட்டாலுமே நம்மால் தங்க முடியாது. ஒரு சாப்பிட்ட 15 நிமிடத்தில் கழிப்பறையை தேடி ஓட வேண்டும். ஆனா அந்த மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதாவது நான் சாப்பிட்டேன்னா எனக்கு மோஷன் போகும், நான் டீ குடிச்சா எனக்கு மோஷன் போகும். உடனே என்ன பண்ணுவாங்க, காலையில வீட்டுல கிளம்புறதுல இருந்து நைட்டு வீட்டுக்கு வர வரையிலும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சரி, ஒருவேளை அப்படி சாப்பிட்டா மோஷன் வருமான்னு கேட்டா மோஷன் வருவது போல ஒரு உணர்ச்சி ஏற்படும். ஆனா போனா வெறும் கேஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல எந்த மலமும் வெளியில போகாது. இந்த மாதிரி 3-4 வகையான சிரமங்களால் நாம் அவதிப்படுவதை நம்ம பார்க்கணும். முதல்ல எந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் ரொம்ப 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 அவசியம். மது பழக்கம் இருக்கின்ற வரை நிச்சயமாக இந்த பிரச்சனையை நம்ம எந்த மருந்து கொடுத்தாலும் குணப்படுத்த முடியாது. உடலை பாதிக்கின்ற ஒரு வேலையை நாம் செய்து கொண்டு உடலை குணப்படுத்துகின்ற மருந்துக்கு நாம் போனோமே ஆனால் பலன் கொடுக்குமான வாய்ப்பே கிடையாது. அதனால முதல்ல அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய சொல்லுங்க. ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்துமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 300 மில்லி மோர், நல்லா அதை மிக்சர்ல போட்டு அரைத்து வடிகட்டாம தினசரி காலை 11 மணிக்கு அவருக்கு கொடுக்க சொல்லுங்க. இதை அவங்க சாப்பிட உடலில் இருக்கக்கூடிய இந்த அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும்.